ஹாய் ஹலோ மிதுன ராசி. இன்னைக்கு நம்ம ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க? தை மாசி பங்குனி இந்த 3 மாதத்துக்கும் எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தை மாசத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ் இது மூலியமா தான் நமக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் கிட்டேருந்து என்ன ஆன்சர்ஸ் கொடுக்க போறாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க. என் எனர்ஜியோட கனெக்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட கியூட் ஃபேமிலிக்காக நான் போடுற ரீடிங். ஸோ என் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இது கிளைம் ஆகும். ஸோ மறக்காம பண்ணுங்க. ஸோ மிதுன ராசி, வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். Knight of fire. An opportunity arises that needs your attention right away. Moving quickly is important. There is nothing you can handle if you follow your inner guidance. ரொம்ப கியூட் டால்ஃபின் ரொம்ப அறிவான ஒரு விஷயம், ரொம்ப அன்பான ஒரு விஷயம். அதே மாதிரி குயிக்கா ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய, எப்போதுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸிபிஷன், பெரிய பெரிய விஷயத்துலலாம், பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, டால்ஃபின்ஸை பயங்கரமா அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மற்ற மிருகங்களோட டால்ஃபின்ஸ் வந்து இம்மிடியட்டா புரிஞ்சுக்கும், இம்மிடியட்டா ஒரு ஆக்ஷன் பண்ணும், இம்மிடியட்டா அக்செப்ட் பண்ணிக்கும் சிச்சுவேஷனை. ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்க போறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அதே மாதிரி உங்க லைஃப்ல யார் வராங்களோ அவங்க கிட்ட என்ன நல்லது இருக்குன்னு சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிட்டு சீக்கிரமா அதுக்கான முடிவு எடுங்க. மேபி உங்க லைஃப்ல ஒரு நியூ பர்சன் வராங்க. And also it's the perfect time to learn all you can by returning to school, taking a seminar on conducting research, do your best work, law of attraction. ஓகே. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் எப்போதுமே பேரட் உங்களுக்கு வந்த 3 கார்டுமே நீங்க லேர்ன் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்க எப்படி ஒரு கிளி வந்து சொன்னதை திரும்ப சொல்லும், ஓகே, அந்த மாதிரி இல்லாம நீங்க உங்களுக்கு உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி, உங்களோட மனசு யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு பர்சனே வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னா மேலோட்டமா பார்க்காம அவங்க கிட்ட உள்ள நல்லது கெட்டது, அவங்களை திருமணம் செஞ்சு கொண்டா அல்லது அவங்களோட வாழ்ந்தா உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்குங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த படியா யூஸ் பண்ணி நீங்க மேல வரதுக்கான விஷயத்த பாருங்க. எந்த விஷயத்திலயும் மேலோட்டமா அதாவது ஒரு கிளி வந்து எப்படி சொல்றத சொல்லுமோ அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி நீங்க ஆழ்ந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்றாங்க. பங்குனி, tortoise. Your responsibilities may distract you from noticing all the gifts that you have been blessed with. Be open to investigating opportunity that come your way. So பங்குனி மாசத்துல நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு இவ்வளவு கிடைச்சிருச்சுப்பா, நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்னு இல்லாம, ஒரு ஆமை எப்படி பொறுமையா நிதானமா ஒரு பணிவா இருக்கும். ஆமை எப்போதுமே பாத்தீங்கன்னா எதிர்த்து போராடாது. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஓட்டுக்குள்ள தன்னை சுருக்கிக்கும். அந்த மாதிரி ரொம்பவுமே நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நமக்கு எல்லா பிளெஸிங்ஸும் வந்துருச்சுன்னு நினைக்காம முதல்ல தன்னடக்கத்தையும் ஹம்பிள்னஸையும் கொண்டு நீங்க அழகா போறீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான கார்டு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அதே மாதிரி உங்ககிட்ட யார் ப்ரொபோஸ் பண்ண வந்தாலும் அவங்களை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிதுன ராசி, கிளைம் பண்ணுங்க.